நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உள்ளத்திலே சிவன் இருக்கணும், உள்ளத்திலே இறைவன் இருக்கணும், உள்ளத்திலே தர்மம் இருக்கணும். அதை பார்க்காம அவன் நெத்தியில இருப்பது திருநீரா என்று பார்த்தால், ஏன் இதை சொல்றேன்னா, திருநீர் பூசினவன் தான் சிவனடியார் என்று அவர் நினைத்தார் என்பதை சேக்கிழார் தானே அவர் வாயால சொல்ல வைப்பார். நீரணிந்தார் அந்த சடைமுடியார் அடியாரை நாள்தோறும் அமுது சேவிப்பார். அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்கிறார்? நிறையுடைய பெருவிருப்பால் முன்வூட்டி பின் உண்ணும். ஒன்னோட இன்னொன்னு சேர்க்கப்படாது. எப்போவுமே கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்றேன் வேண்டாம். முடிகிற போது கோவிலுக்கு போ, பசிக்கிற போது சாப்பிடு. கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவேன்னா, அன்னைக்கு நீ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணால் எந்த கோயிலுக்கு போக முடியும்? ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டா எந்த கோயிலுக்கு போக முடியும்? அப்போ சாப்பிடாமே இருக்கிறோமா? இல்லையே. அப்போ சொல்லிட்டு அது செய்யாமல் விட்டால் தான் குற்றம். அதனால தான் என்ன சொல்லணும், என்னால் முடிந்த வரை, எதிர்பாராத இக்கட்டுக்கள் வராத வரையிலே நான் இந்த விரதத்தை கடைபிடிப்பேன், யாமறிந்த மொழிகளிலே என்றுதான் பாரதி சொன்னான். இவர் என்ன பண்ணார்? அப்படி சொல்லலை, முன்னூட்டி பின்னுண்ணும். எதையுமே ஒரு வழக்கமாக்கி கொண்டால் அதில் ஒரு சலிப்பு வந்துடும். கல்யாணம் ஆன புதுசில் கணவனுக்கு சாதம் போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன் மனைவி. தேவையில்லாத ஒரு வேண்டுகோள். முதல்ல ஒரு 3 மாதம் வரைக்கும், 3 மாதம் கூட இல்லை, ஒரு 30 நாள் வரைக்கும் அவன் ராத்திரி 12 மணிக்கு வந்தால் அது வரைக்கும் இது கொட்டை கொட்டை தூங்கி தூங்கி முழிச்சுக்கிட்டு வந்த உடனே கரண்டியால் அவன் தலையில் பாதி இலையில பாதி போடும். அந்த 1 மாதம் ஆகிட்டே இவளுக்கு ஒரு சலிப்பு. ஏன்னா அவன் சாப்பிட்ட பிறகு தான் இவன் சாப்பிடுவா. பசி கண்ணை இருட்டும். 1 மாதம் கழிச்சு கேட்பா, ஏங்க நேரத்தோடு வந்து சாப்பிடக்கூடாதா? 3 மாதம் ஆகும். ஏங்க நேரத்தோடு வந்து தின்னுட்டு போனால் ஆகாதா? 6 மாதம் ஆகும். நீங்கள் கொட்டிண்டா தானே நான் கொட்டிப்பேன். தேவையா? இது தேவையா? உன் பசிக்கு நீ சாப்பிட, அவன் பசிக்கு அவனுக்கு போடு. எதுக்கு அதோட ஒன்றை சேர்த்து அவருக்கு போட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேங்கிறதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. நடக்கிற காரியம் இல்லை. இங்கே அதை செய்தார். அவருக்கு அடியாருக்கு சோறு போட்டு முன்வூட்டி பின் உண்வேன். 2வது குற்றம். 3வதாக, உணவு போடுவது என்பது பரிவோட பாசத்தோடு இருக்கணும். ஹோட்டலுக்கு போனால் அவனும் தான் தோசை இட்லி கொடுக்குறான். வீட்டில் உங்கள் அம்மாவோ பொண்டாட்டியோவோ தான் வாத்து கொடுக்குறான். 2க்கு வித்தியாசம் இல்லை. அவன் நம்ம காசை வீசுகிறான், அவன் பிளேட்டை வீசுகிறான். போய் உட்கார்ந்த உடனே எல்லா பிளேட்லையும் எல்லா டேபிள்லையும் தண்ணி கொண்டு வந்து வச்சுருவான். நீ குடிக்கிறியா குடிக்கலையா அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. உனக்கு வேணுமா வேண்டாமா இல்லை சட்னியும் சாம்பாரையும் அவன் பாட்டு கொட்டுவான். ஆனால் பெத்ததான் அதே உப்பு புளி மிளகாயை வச்சு தான் சமைக்கிறா. ஆனால் என் பிள்ளைக்கு உடம்பு கொண்டு வந்துடப்படாதே, அவன் 4 நாளாக இருமறானே, இன்னைக்கு மிளகு தட்டி போடலாமா, அவனுக்கு 4 நாளாக வயிறு சரியில்லையே, அதனால் இன்னைக்கு பருப்பு ரசம் வேண்டாமே என்று யோசித்து யோசித்து அவள் செய்கிறா. அதே உப்பு புளி மிளகாயில் அவள் பரிவும் பாசமும் சேரும்போது அந்த கைமணம் சிறக்கிறது. அப்போ அதனால் அந்த பரிவும் பாசமும் வேணும். அதனால தான் ஔவையார் சொன்னார், மதியாதார் தலைவாசல் மிதியாமை கோடி பெறும். அதுக்கு அடுத்தது உண்ணீர் உண்ணீர் என்று, சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் போடட்டுமா என்று உண்ணீர் உண்ணீர் என்று உவந்து கொடுக்காதவர் மனையிலே உண்ணாமை கோடி பெறும். பரதனும் சபதம் பண்ணுவான், அர்ஜுனனும் சபதம் பண்ணுவான். அதில் ஒன்று வரும், மனைவி இறந்த பிறகு விருப்பமில்லாத மருமகள் கையினாலே உணவு வாங்கி உண்ணுபவர் எந்த நரகத்துக்கு போவானோ அந்த நரகத்துக்கு நான் போவேன். விருப்பம் இருக்காது, கடனுக்கு தான். இவர் என்ன பண்ணார்? நியதியாய் கொண்டொழுகும். அது ரொட்டீன், யந்திரமயமாயிடுது. தப்பு. ஒவ்வொரு முறை உணவு போடும்போதும் அந்த பாசம் இருக்கணும், பரிவு இருக்கணும், சாப்பிட்றவன் நல்லா இருக்கணுமே. ஆண்களுக்குத்தான் யாக யஜ்யம், பெண்களுக்கு இல்லை இந்து மதத்தில். ஆனால் நாமும் யாகம் பண்ணணும், பண்ணினார்கள் அந்த காலத்தில். அடுப்பில் உலநீர் வச்சுட்டு அரிசி களைஞ்சி போடுறதுக்கு முன்னாடியே அந்த அரிசியில் 4 அரிசி எடுத்து அந்த வெங்கலப்பானையை 3 சுற்றி சுற்றி அந்த எரியிற நடுப்பில் அக்னியே சுவாகான்னு போட்டுட்டு தான் சாதம் அடிப்பாங்க. ஏன்னா இதை சாப்பிடுகளுடைய வயிற்றிலே அக்னி மந்தம் வராமல் இது ஜீரணமாகி ஆரோக்கியமாக இருக்கட்டும். 5 யஜ்யம் உண்டு நமக்கு. தெய்வ யஜ்யம் கோயிலுக்கு போகிறது, அதுக்கு அடுத்தது ரிஷி யஜ்யம் நல்ல நூல்களை படிப்பது, மனுஷ யஜ்யம் சாப்பாடு போடுறது, அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதும் தர்மம் தான், மாமியாருக்கு போடுறதும் தர்மம் தான். அதுக்கு அடுத்தது பூத யஜ்யம். அந்த பூத யஜ்யம்னா பறவைகள், நாய், காக்கா இதுக்கெல்லாம் சாப்பாடு போடுறது. இத்தனையும் செய்யணும். அப்போ அத்தனை யஜ்யமும் எல்லாருக்கும் உண்டு. இங்கே அது மாதிரி அல்லாமல் இவர் அதை போடுவதை ஒரு நியதியா, ஒரு வழக்கமா, ஒரு தொழிலா, தொழிலின் கண் தலை சிறந்தார்.
தொழில் வேற, பாசம் வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சாப்பாடு போடுறத தொழிலா செய்யப்படாது, செஞ்சா அது வியாபாரம். தொழில் என்றாலே ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறுவது, லாபத்தை எதிர்பார்ப்பது. இப்போ நான் இவருக்கு சாப்பாடு போட்டால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், இவருக்கு சாப்பாடு போட்டால் என் குழந்தைகளுக்கு சோறு கிடைக்கும், நான் அன்னசத்திரம் கட்டினா எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்று ஒன்றை எதிர்பார்த்து அன்னதானம் செய்தால் அது வியாபாரம். எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த அன்னத்தினாலே அவன் வயிறு ரொம்பட்டும், அவனுடைய வாழ்வு சிறக்கட்டும் என்று எதிர்பார்ப்பு இல்லாமல் போடுவதற்கு பேர் தான் தானம். தானம் வேற, தர்மம் வேற. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தர்மம். வந்தவன் என்ன கேட்குறானோ அதை கொடுக்கறதுக்கு பேர் தானம். எங்கள் வீட்டில் 4 இட்லி மிஞ்சி போச்சுன்னா பிச்சைக்காரனுக்கு 4 இட்லி, என் பாக்கெட்டில் 10 பைசா இருந்தால் அதை போடுறது, இது தர்மம். வந்தவன் அம்மா 4 நாளாக காய்ச்சல், எனக்கு கொஞ்சம் ரசம் சாதம் இருந்தால் போடுங்கன்னு கேட்டு அதை நாம் போட்டோன்னா அது தானம். கர்ணம் ஒத்தந்தான், வந்தவன் என்ன கேட்டானோ அதை கொடுத்தவன், மற்றவனெல்லாம் செஞ்சது தர்மம். உன்னுடைய கவச குண்டலத்தை கொடு, எடுத்துக்கோ, உன் புண்ணியத்தை கொடு, எடுத்துக்கோ. அதனால தான் கர்ணனுக்கு மிஞ்சிய தானம் இல்லை, கார்த்திகைக்கு மிஞ்சிய மழை இல்லை. இது கொடுக்கறதுல நம்ம தானமாக கொடுக்கணுமே தவிர தர்மமாக சாப்பாடு போடப்படாது, அது பிச்சை. இங்கே இவர் 4 தப்பு பண்ணுறார். சாப்பாடு போடுவேன், சிவனடியாருக்கு மட்டும்தான் போடுவேன், அவருக்கு முதல்ல போட்டுட்டு நான் சாப்பிடுவேன், 3வது அந்த அடியவர்களுக்கு நான் நியதியாக ஒரு வழக்கமாக அதை போடுவேன், இதே ஒரு தொழில். 4 தப்பு. இது ஆண்டவனுக்கு உகந்ததல்ல. நாம தனியா செஞ்சா கூட பரவாயில்ல, அந்த குற்றம் கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு செய்வோமே ஆனால் அது மகா தப்பு. சிவபெருமான் பார்க்கிறார், சாமானியர்கிட்ட 10 ரூபாய் கடன் கொடுத்து வரணும்னா குமாஸ்தாவை அனுப்புவான், 10,000 ரூபாய் கடன் வரணும்னா முதலாளியே போவான். சாமானியவர்கள் தப்பு செஞ்சா மற்றவர்களை விட்டு திருத்துவான், ஆனால் இறைவனுடைய அடியார்களை தப்பு செய்தால் அவனே வந்து திருத்துவான். அதுதான் முக்கியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமானியவர்கள் தப்பு செஞ்சா மற்றவர்களை விட்டு திருத்துவான், ஆனால் இறைவனுடைய அடியார்களை தப்பு செய்தால் அவனே வந்து திருத்துவான். அதுதான் முக்கியம். அதுதான் இந்த பெரிய புராணத்தினுடைய ஆணி வேற. இவர் அதை செய்து கொண்டே இருக்கிறார். சோதனை வந்தது. ஒரு நாள் சாப்பிட யாரும் அல்ல, பசி இல்லாமல் இல்லை, அந்த ஊரில் பசிக்காதவன் ஒருத்தன் கூடவா இருப்பான், எல்லாருக்கும் பசிக்கும். ஆனால் இவர் எதிர்பார்த்த சிவனடியார் யாரும் அல்ல. அதுலேருந்து என்ன தெரியுது, இவரை தேடி வந்தால் தான் இவர் அதுவும் போடுவார். இவர் என்ன செஞ்சார், தேடி போகிறார். ஏன் தேடி போகிறார், சாப்பாடு போட்டால் தான் இவர் சாப்பிடுவார், அதுக்காக தேடி போனாரே தவிர சிவனடியாருக்கு சோறு போடணுங்கிற எண்ணத்தோட போகலை. தேடி போகிறார். காலையிலேருந்து மாலை வரைக்கும் தேடுறார். அந்த ஊரில் ஒத்தனமாக கிடைக்கல, இவர் எங்கேயோ போயிட்டார். சிவபெருமான் வருகிறார். இந்த சைவம் என்பது தமிழ்நாட்டில் தான் அன்பு. வடநாட்டில் போனால் காபாலிகம், பாசுமுகம், காளாமுகம் என்று சுடுகாட்டில் இருப்பார்கள், பிணம் சாப்பிடுவார்கள். அங்கே மாலை, மண்டையோட்டு மாலை, கையில் கபாலம், பிச்சை எடுக்க, கையில் சூலம், அதில் உடுக்க, இத்தனை இருக்கும். அதை காசியில் போனால் அகோரிகள் மாங்க. அது வடக்க கொஞ்சம் கடுமையான சைவம். இவர் செய்கிற காரியத்துக்காக வர காந்தி வேஷம் போட்டுக்கொண்டு சிகரெட் பிடிக்க முடியாது, புத்தர் வேஷம் போட்டுக்கொண்டு டூயட் பாட முடியாது. இவர் கேட்க போகிறது பிள்ளைக்கறி. அதுக்கு தமிழ்நாட்டு சைவனாக, சிவபெருமானாக, ஏகாம்பரேஸ்வரர் மாதிரி வர முடியாது, வந்தால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இவர் வடநாட்டிலேருந்து வர்றார். வடிசேர் சூல கபாலத்தராக வருகிறார். நல்ல முரட்டு வடிவம், தலையில் மிகப்பெரிய சடைமுடி, ஒரு கையில் சூலம், அது நுனியில் உடுக்க, இன்னொரு கையில் மண்டையோட்டு கப்பரை, மார்பில் எலும்பு மாலை வர்றார். திருச்செங்காட்டங்குடிக்கு வந்துட்டார். இப்போ இந்த ஊரில் ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறாருன்னா, தினமும் அன்னதானம் பண்ணுறாருன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுலேயும் கிராமங்களிலே எந்த விஷயங்களும் வீட்டிலே தீர்மானிக்கப்படுவதில்லை, வீதியிலே தான் தீர்மானிக்கப்படும். எல்லார் வீட்டு விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். அந்த சின்னந்திரிய கிராமத்துக்கு வர்ற தாங்க முடியாத பசி. என்ன பசி? அடியவனுடைய குறை தீர்க்க வேண்டும் என்ற பசி. வருகிறார். பார்க்குறவங்களெல்லாம் கேட்குறார், சிறு தொண்டர் வீடது, சிறு தொண்டர் வீடது, சிறு தொண்டர் வீடது. பார்க்குறவங்களெல்லாம் அவ்வளவு சின்ன கிராமத்தில் ஒரு ஆளே சரியான விலாசம் சொல்லிட்டா அடுத்தவனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா இந்த ரயில் சேலம் போகுமா? போகும். அடுத்தவனை கேட்க வேண்டாம், நான் அதில் தான் போகிறேன்னா தீர்ந்து போச்சு.
ஆனா இவ அத்தனை பேரையும் கேட்கிறார், ஒருத்தருக்கு கூட அவர் வீடு தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? இவர் அந்த ஊர்ல பசிச்சா ஒருத்தருக்குமே சாப்பாடு போடல. அது சேக்கிழார் வாக்கு வரும், தண்டாத வேட்கை பசியுடையார் தாமணைந்து கண்டாரை எல்லாம் சிறு தொண்டர் மனை வினவி. எங்க பார்க்கு கேட்டு கடிது அணைந்து. இவர் காலையில கிளம்பினவர் இத்தனை பேரை விசாரிச்சுக்கிட்டு சிறு தொண்டர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பிற்பகல் ஆயிடுது. அவர் இல்லை, வாசல்ல வந்து நிற்கிறார். வீட்டில் பசியோட கணவன் பஸ்ஸை விட்டு ட்ரெயினை விட்டு பந்தில் சிக்கி வீட்டுக்கு வர்றான். பெண்ணாட்டிக்கிட்ட வந்தோடனே காப்பி கொடு, ஏங்க சக்கரை போதுமா? வெட்டி தான் வார்த்தை வரும். அதுக்கு பதிலாக நீ பச்சை புடவை கட்டி கொண்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வைத்து கொண்டு வெள்ளி டம்ளரில் நுரைததும்ப நரசிம்ம காப்பி எடுத்துக்கொண்டு வருவதை பார்க்கிற போது எனக்கு ஆனந்தமாக இருக்குன்னு பேசினான்னா நம்ப முடியாது. பசி வரும்போது வக்கணையெல்லாம் வராது, என்ன கேள்வி போடுமா அதுக்கு மேல இருந்தா. இங்கே இவர் அவ்வளவு பசியோட வர்றார், ஆனா வக்கணையா பேசுறார். என்ன கேட்கணும்? ஐயா சிறுத்தொண்டரே பசிக்குது, இவ்வளவுதான் சொல்லியிருக்கணும். ஆனா கண்டாரை எல்லாம் சிறு தொண்டர் மனைவி கடிதடைந்து வக்கண உதாரணத்தோட, வண்ட தொண்டரார்க்கு எந்நாளும் சோரளிக்கும் சிறு தொண்டர் வண்டார் பூன் தாரார் மனைக்குள் உள்ளாரோ. வண்டுகள் மொய்க்கின்ற புதிய மலரினாலே அணிந்த மாலையை அணிந்து கொண்டிருக்கின்ற தொண்டனார்க்கு எந்நாளும் சோரளிக்கிற சிறு தொண்டர் வீட்டுக்குள்ள இருக்காரா? இது எடக்குல்ல. பையன் நல்லா படிக்கிற போது அவனை நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆடான்னு கேட்கலாம். அந்த மாசம் அவன் 10வது ரேங்க் வாங்கியிருக்கான். அப்போ போய் அவங்ககிட்ட நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆனா, இது எகத்தாளம் இல்லை. என்னாலும் சோறு போடுறவர் அன்னைக்கு போடல, போடாத நாள் வந்து கேட்கிறார், தொண்டனார்க்கு என்னாலும் சோறு போடுறவரா? இது கிண்டல். அதுக்கு அடுத்தது சொல்றார், வண்டார் பூந்தாரார் வண்டுகள் பொய்க்கின்ற மலர்களாலே கட்டப்பட்ட மாலையை அணிந்த சிறு தொண்டர். பசியோட இருக்கும், பேசுற பேச்சு இல்லை. ஆனா ஏன் பேசுறாரு? இவர் சாப்பாடு போடுவதிலே தவறு இருக்கிறது. வண்டுகளிலேயும் ஜாதி உண்டு, பூக்களிலே கூட ஜாதி பூன்னே ஒரு பூ உண்டு. வண்டுகளிலேயுமே ஈ, தேனி, வண்டு, மிகிறு 4 உண்டு. மலத்திலேயும் உட்காரக்கூடியது ஈ, மலர்களிலே மட்டும் உட்காரக்கூடியது வண்டு. அதுக்கும் மேல நல்ல வாசனை நிரம்பிய மலர்களிலே, மலராத மலர்களிலே உட்பாதான் சுரும்பு. மிகிறு என்பது அதை விட உயர்ந்தது, மிகச்சிறந்த கற்பக விருட்சத்துல தான் இருக்கும். அதுல கூட 4 ஜாதி இருக்கு, உயர்ந்த ஜாதி மட்ட ஜாதின்னு. ஆனா பூ தங்கிட்ட வந்து தேன் கும்ன வருது, இது வண்டா ஈயா மிகிரா பார்க்கறது இல்லை. இது செட்டியாரா முதலியாரா சிவனடியாரா வைஷ்ணவடியாரா பார்க்காது. எந்த வண்டு, எந்த மிகிறு, எந்த சுரும்பு, எந்த ஈ பசியோட வந்தாலும் அதுக்கு தேன் கொடுப்பது அந்த பூ. ஓரறிவு படைத்தது. ஓரறிவு படைத்த அந்த பூவுக்கு கூட பசியோட வர்றவங்கிட்ட வேற எந்த லட்சணத்தையும் பார்க்காம வயிற்றுக்கு தேன் கொடுக்கிறது என்றா, 6 அறிவு படைத்த சிவனடியாரான வேதங்கள் கற்ற இந்த பரஞ்சோதிக்கு சிறு தொண்டருக்கு ஏன் நெத்தியில பட்டையா கொட்டையான்னு பார்க்கிற புத்தி வந்தது? குறிப்பா சொல்லுகிறார், அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து வேலைக்காரி வர. வேற எதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமோ இல்லையோ, நல்ல வேலைக்காரி அமைய ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலத்தில். அவ வர்றா, சந்தனத்தாதின்னு பேர். அவ வெளியே வந்து கேட்கிறார், ஐயா நீர் அகத்தே எழுந்தருளும், எந்தம்மை ஆளுடையவரே நீர் அகத்தே எழுந்தருளும். அகம்னா நெஞ்சு, இறைவன் உள்ள வரணும், வீட்டு பூஜை அறையில் மட்டும் இருந்தா போதாது. ஐயா நீர் அகத்தே எழுந்தருளும். இவர் பார்த்தார், சிறு தொண்டர் மனையின் கண் உள்ளாரோ? இல்லை. அவர் இல்லாத இடவகையிலே நான் புகமாட்டேன், மாதரார் தனியே இருக்கும் இடவகையில் யாம் புகோம். இது வம்பு தானே. பெண்கள் தனியா இருக்கிற வீட்டுக்குள்ள வரமாட்டேங்கிறார். இவர் என்னைக்கு தனியா இருந்திருக்கார்? பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி. உடம்புல பாதி பார்வதி. இவர் என்னைக்கு தனியா இருந்திருக்கார்? தலையில கங்கை, 2 பெண்களோடு வர்ற இவர் பெண்கள் தனியா இருக்கிற வீட்டுக்கு வரமாட்டேன். இத 2வதான இடக்கு. அப்ப அந்த அம்மையார் வெளியே வர்றார், திருவெண்காட்டு நங்கை உமையாள். அவ பார்க்கிறா, கணவனை குறை சொல்லுவதை, அடுத்தவர் குறை சொல்வதை எந்த பொண்ணும் அனுமதிக்க கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கணவனை குறை சொல்லுவதை, அடுத்தவர் குறை சொல்வதை எந்த பொண்ணும் அனுமதிக்க கூடாது. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதாங்க, அவருக்கு அறிவே இல்லை, சொல்லப்படாது. அறிவே இல்லைன்னாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க, அவருக்கு நிறைய அறிவு இருக்கு. அப்புறம் நீ திட்டுறது வேற விஷயம். இங்க அந்த அம்மையார் சொல்றார், என்னமோ அவர் இல்லைங்கிறீங்களா, அவர் ஒன்றும் ஊர் சுத்த போகல. அம்பலவர் அடியாரை அமுது செய்விப்பார்.
சிவனடியாருக்கு சாப்பாடு போடுவார். இற்றைக்கு யாவரையும் கண்டிலர். இன்னைக்கு ஒருத்தரையும் காணோம், தேடி போனார். தினம் போடுவார், இன்னைக்கு ஒருத்தரும் வரல, அதனால தேடி போனார். எங்க வீட்டுக்காரர் என்னமோ வண்டுக்கு இருக்கிற புத்தி மலருக்கு இருக்கிற புத்தி கூட இல்லைன்னு சொல்றியே, நீங்க மட்டும் போட்டிருக்கிறது ஒழுங்கான வேஷமா? இது வேஷம். அவர் சொல்றார், வம்பென நீர் எழுந்தருளி உள்ள திருவேடம் கண்டால் தம்பெரிய பேரு என மிக மகிழ்வார் இனி தாழார். வம்புன்னா இப்ப சொல்றான், வம்பு பேசுறான்னா இது வழக்குக்குன்னே வர்றது. நீ இந்த வேஷம் போட்டு வந்த வம்புன்னா புதுமைன்னு ஒரு அர்த்தம். தமிழ்நாட்டில் மண்டையோட்டு கப்பரை ஏந்தி கொண்டிருக்கிற சிவனடியார் கிடையாது. எலும்பு மாலை போட்டவன் இல்லை, திரிசூலம் ஏந்தியவன் இல்லை. நீ புதுசா இந்த ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கையா, வம்பென நீர் எழுந்தருளி உள்ள. ஆனா போட்டிருக்கிற வேஷம் சிவனடியாருடைய வேஷம். அதனால இந்த திருவேடத்தை கண்டால் தனக்கு பெரிய மகிழ்ச்சி அடைந்து பெரிய பேர் என மகிழ்வார், இனி தாமதிக்க மாட்டார். உள்ளே வாருங்கள். ஒப்பில் மனையறம் புறப்பி. பெண்களை சொல்றார், ஒரு சம்சாரம் விருட்சம்னா நடுமரம் கணவன், அந்த கிளைகள் உறவு, பூவும் பிஞ்சும் சந்ததி, ஆனா வேர் தான் மனைவி. அடிமரம் தெரியக்கூடாது, நடுமரம் தெரியலாம், கிளை தெரியலாம், பூ பிஞ்சு தெரியலாம், வேர் வெளியே தெரிஞ்சா மரம் பட்டு போயிடும். அதனால மனைவி என்பவள் வீட்டுக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளே இருந்து அவனுடைய தன்மைகளை நன்மைகளை நினைப்பவளா இருக்கணும். நான் தான் பெருசுன்னு வெளியே வந்து அவனை வீழ்த்துறவளா இருந்தா சம்சாரம் அழிஞ்சு போயிடும். ஆணுக்கு பிரச்சனை வந்தா அவன் நாசத்தின் எல்லைக்கே போவான். பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா சாவின் எல்லைக்கு போவாளே தவிர அவ ஒரு நாள் நாசமான காரியம் பண்ண மாட்டா. இங்க அதனால இப்ப கூட கேளுங்க, குடிக்கிறவனை கேட்டா எனக்கு கடன் ஜாஸ்தி, என் பெட்டாட்டி திட்டிவிட்டா, எனக்கு வேலை இல்லை. அதே புருஷன் திட்டுறான்னு எந்த பொண்ணு டாஸ்மாக் கடைக்கு போக மாட்டா. பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள தவறான வழிக்கு பெண் போக மாட்டா. முடியலைன்னா மரணத்துக்கு போவாளே தவிர கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டா. இவ சொல்றா, விட்டு கொடுக்காம உள்ள வாரும். ஒப்பில் மனையறம் பிறப்பீர். மனையறத்தின் வேர் என விளங்கும் திருவெண்காட்டு நங்கை அழைக்கிறார். சிவபெருமான் சொல்லுகிறார், ஒப்பில் மனையறம் பிறப்பீர் உத்திராபதி உள்ளோம். நீ இந்த வேஷம் நீப்பா. உத்திராபதினா வடநாடு, தட்சிணபதினா தென்னாடு. உத்திராபதி உள்ளோம், நான் வடநாட்டில் இருக்கேன். நீர் எவ்வளவு சொன்னாலும் சிறு தொண்டர் இல்லாத வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன். நான் கணபதீஸ்வரத்திலே திருவாத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன். உன் கணவர் வந்தா அங்க வர சொல்லு. ஆண்டவனை தேடி நாம தான் போனமே தவிர ஆண்டவன் நம்ம தேடி வரமாட்டான். அப்படி அவன் தேடி வர்ற போதெல்லாம் நாம வீட்டில் இருக்கிறது இல்லை. அதான் இங்க அதனால சொல்லிட்டார். இவர் விறுவிறுக்க வருகிறார். இன்னைக்கு சாப்பாடு போடலையே, பசி வேற, மாலை ஆயிடுத்து. அப்ப மனைவி சொல்றார், ஒரு சிவனடியார் வந்தா. ஐயோ, அவரை ஏன் தங்க வைக்கல? பெரிய புராணம் என்பது வாழ்க்கை காப்பியம். வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை சொல்லிக் கொடுக்கிற காப்பியம். திருமணமாகாத பெண் எப்படி வாழணும், திருமணமாகி கணவனோடு வாழ்கிறவள் எப்படி வாழணும், அந்த கணவன் சரியில்லாமல் கைவிட்டால் அந்த பெண் எப்படி வாழணும், இது மூணுக்குமே இறையருள் இறை பக்தி துணை. அம்பன் மணிநூல் தாங்காமல் திலகவதி. கணவனோடு இருந்து அவனை திருத்தியவள் மங்கையர்க்கரசி. கணவன் சரியில்லாத போது இறைவனுக்கே தாயானவள் காரைக்கால் அம்மையார். இது எல்லா நிலைகளையும் சொல்லக்கூடியது பெரிய புராணம் மட்டும்தான், வேற எந்த நூலும் சொல்ல முடியாது.